பைபிள்ல வர்ற நோவாவின் கப்பல் கதை, அப்புறம் குஷ்டரோகத்தை குணப்படுத்துற அந்த விசித்திரமான சடங்குகள், பார்வையற்ற ஈசாக் தன்னோட இளைய மகனை ஆசீர்வதிக்கும் சம்பவம், இதெல்லாம் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வெறும் வரலாற்று நிகழ்வுகள்னு தானே நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்மள பெரும்பாலானவங்க அப்படிதான் படிச்சிருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது எதுவுமே உண்மையில வெளியே நடக்கல. இது எல்லாமே மனித மூளைக்குள்ள, அவனோட மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான உளவியல் நாடகம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமாவே இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட் தான். ஆமா. அதாவது இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க விரும்பிய வாழ்க்கைய வாழ்வதற்கான ஒரு சீக்ரெட் கோட் இந்த பழங்கால கதைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நெவல் கோடார்ட் எழுதிய ஃப்ரீடம் ஃபார் ஆல் என்ற புத்தகத்துல இருக்கிற மிக முக்கியமான குறிப்புகளை பத்தி தான் ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். அதாவது பாத்தீங்கன்னா, நெவில் கோடார்ட் இந்த புத்தகத்துல வைக்கிற வாதம் ரொம்பவே புரட்சிகரமானது. பைபிள் கதைகளை நாம ஏதோ வெளியே நடந்த வரலாற்று ஆவணங்களா படிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓ, அப்போ அதை எப்படிதான் பார்க்கணும்? மனித பிரக்ஞை, அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எப்படி இந்த யதார்த்தத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் வரைபடமா, ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளூ பிரிண்டா அதை பார்க்கணும்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையையே நாம நினைச்சபடி மாற்றி அமைக்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் திறவுகோலா அமையும். வாவ்! இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. நெவில் கோடார்ட் சொல்ற முதல் தத்துவம் நான் இருக்கிறேன் அல்லது ஐ ஆம் அப்படிங்கறது தான் நான் படிச்சேன். இது அவர் எப்படி விளக்குறாரு? எடுத்த உடனே இது கொஞ்சம் தத்துவவாதமா போகுதோன்னு தோணுது. இல்ல, இதை நம்ம ரொம்ப எளிமையாவே புரிஞ்சுக்கலாம். நெவிலோட அடிப்படை தத்துவம் என்னன்னா, பிரக்ஞை அல்லது உணர்வு மட்டுமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரே உண்மை அப்படிங்கிறது தான். இது அவர் 2 வகையா பிரிக்கிறாரு. 2 வகையா? அது என்னென்ன? ஒன்னு நிபந்தனையற்ற உணர்வு, அதாவது அன்கண்டிஷன்ட் கான்ஷியஸ்னஸ். மற்றொன்று நிபந்தனைக்கு உட்பட்ட உணர்வு. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத வெறும் உணர்வு நிலை இருக்கலையா, அதுதான் கடவுள்னு சொல்றார் அவரு. ஓகே, எந்த அடையாளமும் இல்லாத நிலை. ஆமா, அதுவே மனிதனின் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆழமான விழிப்புணர்வு. அந்த ஐ ஆம் தான் அடிப்படை. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதரை எடுத்துக்குவோம். அவருக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கு, கட்ட வேண்டிய இஎம்ஐ இருக்கு, குடும்ப பொறுப்புகள் இருக்கு. நீங்களும் அவரோட அடிப்படை ஒரு வெற்று விழிப்புணர்வு அல்லது ஐயாம் அப்படிங்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? அங்கதாங்க அவன் ரொம்ப கவனிக்கணும். அந்த இஎம்ஐ, ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாமே அவர் தன் மீது ஏற்றிக்கொண்ட நிபந்தனைகள், அதாவது லேபிள்ஸ். ஓ, நாமளே போட்டுக்கிற லேபிள்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்க நான் ஒரு மருத்துவன், அல்லது நான் ஏழை, நான் இந்தியன், நான் கடனாளியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அடிப்படையில உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான இருப்பு உணர்வு இருக்கு இல்லையா? ஆமா, வெறும் நான் என்கிற உணர்வு. அந்த பெயரும் உருவமும் இல்லாத தூய்மையான இருப்பு நிலைதான் படைப்பின் மூலம். அதுதான் ஐ ஆம். நீங்க உங்களை பற்றி என்னவாக உணர்கிறீர்களோ அதுவே நிபந்தனைக்குட்பட்ட உணர்வா மாறி ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு உங்க புற உலகமா வெளிப்படுது. அப்போ நாம என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் வெளியே நடக்குது. கண்டிப்பா. நீங்க உங்களை வெற்றியாளரா உணர்ந்தால் வெற்றி உலகை உருவாக்குறீங்க. தோற்றவனா உணர்ந்தால் தோல்வி உலகை உருவாக்குறீங்க. அகத்தில் எப்படி இருக்கிறதோ புறத்திலும் அப்படியே பிரதிபலிக்கும். அட அட இது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமா தியேட்டரை நாம கற்பனை செஞ்சுக்கோம். நம்ம திரையில நடக்கிற கதைய, அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை மாத்திரம்னு நினைச்சு அந்த ஸ்கிரீனே போய் தொடச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனா உண்மையில பிரச்சனை அந்த திரையில இல்ல, அந்த ஒளி வர்ற ப்ரொஜெக்டர்ல இருக்கு. சூப்பர், மிகச்சரியான ஒப்பீடு. ஆமா, அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கிற தூய்மையான ஒளி தான் உங்களின் ஐயாம். அதுல நீங்க போட்டு வச்சிருக்கிற பிலிம் ரோல் தான் உங்களோட நம்பிக்கைகள். அதாவது நான் ஏழை, எனக்கு ராசி இல்ல அப்படிங்கிற எண்ணங்கள். அப்போ வெளி உலகம் மாத்த நினைக்கிறது திரையில உள்ள காட்சியை திரையிலே மாத்த நினைக்கிறது போல ஒரு வீணான வேலைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நமக்குள்ள இருக்கிற அந்த பிலிமை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் படைப்பின் ரகசிய குறியீடா நெவில் விளக்குறாரு. ஓகே, அந்த பிலிமை மாத்துறதுக்கான குறியீடு என்ன? பைபிள்ல வர்ற ஜெஹோவா என்ற கடவுளோட பெயர் உண்மையில படைப்பின் 4 கட்டங்களை குறிக்கிற ஒரு சூத்திரம்னு நெவில் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஜெஹோவா அப்படிங்கிறது JOTHHEVAUH, அதாவது யாட் ஹே வாவ் ஹே அப்படிங்கிற 4 ஹீப்ரு எழுத்துக்களால் ஆனது. இதுல ஒவ்வொரு எழுத்தும் நாம எப்படி ஒரு யதார்த்தத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறத குறிக்குது. சரி, முதல் எழுத்து என்ன சொல்லுது? முதல் எழுத்தான யோட் அப்படிங்கிறது நிபந்தனையற்ற உணர்வு.
அதாவது நாம முன்பே பார்த்த அந்த தூய்மையான அயாம் அல்லது ப்ரொஜெக்டரின் ஒளி. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓகே, அந்த வெற்று ஒளிக்கற்றை போன்ற விழிப்புணர்வு தான் யோட். அடுத்து இரண்டாவது எழுத்து ஹே. இது ஒரு ஆசை அல்லது நாம அடைய விரும்புற லட்சியத்தை குறிக்குது. இதுதான் மனசுல தோன்ற ஒரு தெளிவான திட்டம். ஓ, ஆசைப்படுறது தான் இரண்டாவது கட்டம். ஆமா, வர்றது தான் முக்கியமானது. மூன்றாவது எழுத்தான வாவ். இதோட அர்த்தம் உணருதல், அதாவது ஃபீலிங். இதுவே நம்ம விழிப்புணர்வையும் நம்ம ஆசையையும் இணைக்கிற பாலம். சரி, கடைசியா ஒரு ஹே இருக்கே. இறுதியா வர்ற நான்காவது எழுத்து மீண்டும் ஹே. இதுதான் உருவான யதார்த்தம் அல்லது நாம கண்களால் பார்க்கிற வெளி உலகம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இது கேட்கறதுக்கு அப்படியே அந்த தி சீக்ரெட் புத்தகம் மாதிரி இருக்கே. அதாவது நான் உன்னை அடைய விரும்பினா அது ஏற்கனவே கிடைச்சிடுச்சுங்கிற மாதிரி ஒரு உணர்வை எனக்குள்ள நான் கொண்டு வரணும். ஆமா, அதே கான்செப்ட் தான். ஆனா நான் பணக்காரன் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணா உடனே பேங்க்ல பணம் வந்துடுமா? இது சற்று மிகைப்படுத்தப்பட்டதா அல்லது ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி போல இல்லையா? நீங்க கேக்குறது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இத ஒரு மேஜிக் போல நம்ம பார்க்க கூடாது. மூளை நரம்பியல் மற்றும் உளவியல் ரீதியாகவே இது ஒரு ஆழமான உண்மை. நீங்க உணரும்போது, அதாவது வாவ், உங்க மூளையோட அடிப்படை நெட்வொர்க் ரேடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதான் RAS, அது முழுசா மாறுது. ஓ, அப்போ பிரெயின் லெவல்லே சேஞ்சஸ் நடக்குது. கண்டிப்பா. நீங்க உங்க விழிப்புணர்வையும் ஆசையையும் உணர்வுபூர்வமா இணைக்கும்போது அது உங்க செயல்களை, முடிவுகளை, நீங்க உலக பார்க்கிற விதத்தை முற்றிலுமா மாத்துது. அந்த புதிய உளவியல் நிலைதான் புற உலகில அந்த ஆசைய யதார்த்தமா, அதாவது இறுதி ஹேவா மாற்றுது. அப்போ வெறுமனே ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அந்த ஆசையோட யதார்த்தத்தை நம்ம உடலாலும் மனதாலும் முழுமையா உணரணுமா? எக்ஸாக்ட்லி, ஃபீல் பண்ணணும். அப்படியானால் வாவ் எனப்படும் அந்த உணர்தல் தான் இங்க எல்லாமே. ஆசைக்கும் அது நிறைவேறுவதற்கும் இடையில இருக்கிற ஒரு பசை போல இந்த உணர்வு செயல்படுது. ஆனா நடைமுறையில நடக்காத ஒன்ன ஃபீல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே. உண்மைதான், அது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அந்த உணர்தல் அப்படிங்கிற ரகசியத்தை விளக்கத்தான் பைபிள்ல பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நோவாவின் கதை எடுத்துக்குவோம். நோவாவுக்கு 3 மகன்கள், சேம், காம் மற்றும் யாப்பேத்து. ஆமா, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நெவில் கோடார்ட் என்ன சொல்றாருன்னா, நோவா அப்படிங்கிறவர் விழிப்புணர்வு, அதாவது அயாம். அவரோட முதல் மகன் சேம் என்பதற்கு பெயர் அல்லது ஆசைன்னு அர்த்தம். அப்போ இரண்டாவது மகன் காம்? இரண்டாவது மகன் காம் என்பதற்கு வெப்பம் அல்லது உணர்வுன்னு அர்த்தம். மூன்றாவது மகன் யாப்பேத்து என்பதற்கு விரிவாக்கம் அல்லது வெளிப்பாடுன்னு அர்த்தம். ஆஹா, இது நாம சற்று முன் பார்த்த யோட் ஹே வாவ் ஹே சூத்திரத்தோட அப்படியே பொருந்துதே. சேம் என்பது ஆசை, காம் என்பது உணர்வு, யாப்பேத்து என்பது நிஜமான வெளிப்பாடு. அதேதான். ஆனா இந்த கதையில காம் தன்னோட 2 சகோதரர்களுக்கும் சேவை செய்றான் வருதே, அது ஏன்? அதுதான் இதோட சிறப்பம்சமே. காம் அப்படிங்கிற உணர்வு தான் அந்த வேலையை செய்யுது. ஒரு வெறும் ஆசையால் மட்டும் நிஜ உலகமா மாற முடியாது. நாம ஒன்னு ஆசைப்படும் போது அந்த ஆசையை நிஜமா மாத்துறதுக்கு உணர்வு தொண்டாற்றுது. ஓ, அப்போ அந்த உணர்வு தான் மிடில் மேன் மாதிரி வேலை செய்யுது. கரெக்ட். அதாவது காம் என்ற உணர்வு சேம் என்ற ஆசைக்கும் யாப்பேத்து என்ற வெளிப்பாட்டுக்கும் இடையில பாலமா இருந்து சேவை செய்யுது. இது தர்க்க ரீதியா எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என் மூளையை எப்படி நான் ஏமாத்துறது? நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என் கண் முன்னாடி இருக்கிற நிஜம் வேற மாதிரி இருக்கே. இந்த முரண்பாடு நிறைய பேருக்கு வரும். ஆமா, இந்த முரண்பாட்டை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் நீங்க சொன்ன ஈசாக் மற்றும் யாக்கோபோட கதை எனக்கு நினைவுக்கு வருது. சூப்பர். அது மனதோட செயல்பாட்டை விளக்குற ஒரு அற்புதமான உளவியல் நாடகம். பார்வையற்ற தந்தையான ஈசாக் அப்படிங்கிறது நமது உணர்வு அல்லது விழிப்புணர்வு, அதாவது ஐயாம். சரி, அவரோட மகன்கள்? மூத்த மகன் ஈசா உடல் முழுவதும் முடிகளோட கரடுமுரடானவனா இருப்பான். அவன் நம்ம தற்போதைய புற உலகத்தை குறிக்கிறான். அதாவது நாம இப்ப கண்களால பார்க்கிற, அனுபவிக்கிற கடினமான யதார்த்தம். உங்க கடன், உங்க நோய், உங்க கவலைகள் எல்லாமே ஏசாதான். அப்போ இளைய மகன் யாக்கோப்? இளைய மகன் யாக்கோப் மிருதுவான சர்மம் கொண்டவன். அவன் நாம அடைய விரும்புற புதிய இலக்கு அல்லது இன்னமும் கண்ணுக்கு தெரியாத நமது ஆசை. தன்னை ஈசாக் மூத்த மகளான ஏசாவ வேட்டையாடி உணவு கொண்டு வரச் சொல்வார். ஏசா வெளியே சென்றிருக்கிற நேரத்துல இளைய மகனான யாக்கோப் ஏசாவ போல கரடுமுரடான மிருகத்தோட தோலை போர்த்திக்கிட்டு
வந்து பார்வையற்ற தன் தந்தையிடம் ஆசி பெற்று விடுவான். கதை இதுதானே? ஆமா, எக்ஸாக்ட்லி அதே கதை தான். ஆனா இதோட உளவியல் அர்த்தத்தை பாருங்க. பார்வையற்ற ஈசாக், அதாவது உங்க விழிப்புணர்வு, யாக்கோப, அதாவது புதிய ஆசையை தொட்டு பார்த்து அவனை ஏசான, அதாவது தற்போதைய நிஜம்னு நம்பி ஆசீர்வதிக்கிறாரு. ஆடா! 2 விஷயங்கள் ஒரே நேரத்துல ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க முடியாது. புதிய யதார்த்தம் நிஜமாகும்போது பழைய யதார்த்தம் தானாவே மறைஞ்சிடும். இங்கதான் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈசாக் பார்வையற்றவரா இருந்தது இங்க ஒரு குறை அல்ல. அதுதான் ட்ரிக்கே. ஆமா, அதான் பியூட்டி. அதாவது நம்ம தற்போதைய பிரச்சனைகளையும் நம்மை சுற்றியுள்ள தடைகளையும் நாம கண்ணால பார்க்க கூடாது. புற உலகத்திலிருந்து கவனத்தை முற்றிலுமா விலக்கி, அதாவது கண்களை மூடிக்கிட்டு நாம அடைய விரும்புற புதிய யதார்த்தத்தை உணரணும். நம்ம ஆசை இப்போ நிஜமாயிடுச்சுன்னு மனதை நம்ப வைக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த நுட்பம் இல்லையா? முற்றிலும் உண்மை. புற உலக இருப்பு, அதாவது ஏசா வேட்டைக்கு சென்றிருக்கும்போது உங்க கவனம் புற உலகத்திலிருந்து விலகி இருக்கும்போது தான் நீங்க உங்க உள்ளுலக ஆசையை தொட்டு உணர முடியும். நீங்க உங்க கண்களை நம்பாம உங்க உள் உணர்வை நம்பணும். சரி, நான் கண்களை மூடி என் ஆசைய ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா கண்களை திறந்தா மறுபடியும் அதே லோன், அதே கஷ்டம் தானே கண் முன்னாடி நிக்குது. என் மனசு மறுபடியும் பிரச்சனைக்கே போகுதே. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். இத அன்றாட வாழ்க்கையில எப்படி தொடர்ந்து மெயின்டைன் பண்றது? நெவில் இத 6 நாட்கள் வேலை மற்றும் 7ஆம் நாள் ஓய்வு, அதாவது சபாத் அப்படிங்கிற கருத்தோட ஒப்பிடுறாரு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அது ஒரு மிக முக்கியமான கட்டம். சாதாரண மனிதர்கள் பைபிள்ல வர்ற இந்த 6 நாட்களை கடிகார நேரம் அல்லது காலண்டர் நாட்கள்னு நினைக்கிறாங்க. ஆனா நெவில் என்ன சொல்றாருன்னா, இது கால அளவை குறிக்கல, மாறா ஒரு புதிய உணர்வை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிற உளவியல் காலத்தை குறிக்குது. ஓ, சைக்கலாஜிக்கல் டைம். ஆமா, நீங்க விரும்புற ஒரு விஷயத்த உங்க மனசுல முழுமையா உள்வாங்கி அது நடந்துடுச்சு அப்படிங்கிற உணர்வை அடைவதற்கு நீங்க எடுத்துக்கிற மனரீதியான உழைப்பு தான் இந்த 6 நாட்கள் வேலை. உங்க கவனம் சிதறாம மீண்டும் மீண்டும் அந்த ஆசையோட உணர்வுக்குள் உங்களை நீங்களே கொண்டு வர்றது தான் அந்த வேலை. அப்படியானால் 7ஆம் நாள் ஓய்வு, அதாவது சபாத் அப்படிங்கிறது ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா? இல்ல. சபாத் அப்படிங்கிறது உடல் ரீதியான ஓய்வு கிடையாது. அது மனரீதியான அமைதி. நீங்க தீவிரமா செஞ்ச உளவியல் வேலையோட விளைவா என் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆழமான திருப்தியும் நிம்மதியும் உங்க மனசுக்குள்ள வரும் இல்லையா? ஆமா, அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த நிம்மதியான மனநிலை தான் 7ஆம் நாள் ஓய்வு. இது ஒரு கர்ப்பகாலம் போன்றது. ஒரு புதிய யதார்த்தம் மனதில் கருவாகிடுச்சு, அது சரியான நேரத்துல வெளிவரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட மனமடையும் ஓய்வு அது. அந்த ஓய்வில் இருக்கும்போது நீங்க மீண்டும் அந்த ஆசைக்காக ஏங்க மாட்டீங்க. நல்லா புரியுது. ஆனா இந்த 6 நாள் வேலையின் போது என் மனம் பழைய பிரச்சனைக்கே திரும்பிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அந்த லூப்பை எப்படி உடைக்கிறது? குஷ்டரோகத்தை குணப்படுத்துற 2 பறவைகள் பற்றிய லேவியராகமம் கதை இதற்கு ஒரு அருமையான தீர்வை கொடுக்குதுன்னு படிச்சேன். ஆமா, அது குணப்படுத்துதலுக்கான மிகச்சிறந்த ஒரு உளவியல் வழிகாட்டி. லேவியராகமத்துல குஷ்டரோகத்தை குணப்படுத்த பூசாரி 2 உயிருள்ள பறவைகளை கொண்டு வர சொல்வார். சரி, அந்த 2 பறவைகளை வச்சு என்ன பண்ணுவாரு? முதல் பறவைய கொன்று அதோட ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுப்பார். 2வது உயிருள்ள பறவைய அந்த ரத்தத்துல தோய்த்து பின்னர் அதை வானத்துல சுதந்திரமா பறக்க விடுவார். இது அப்படியே நிஜத்துல செஞ்சா அது முட்டாள்தனமா தோணும். ஆனா இதோட உள்ளே ஒளிஞ்சிருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. இதை எப்படி நம்ம அன்றாட பிரச்சனைகளோட பொருத்தி பாக்குறது? உதாரணமா ஒருத்தருக்கு ஒரு மோசமான மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு வெச்சுக்குவோம். அந்த 2 பறவைகளும் உங்க மனசுல உள்ள 2 விதமான எண்ணங்களை குறிக்குது. முதல் பறவை அப்படிங்கிறது உங்க தற்போதைய பிரச்சனை, அதாவது அந்த நோய் அல்லது கடன். 2வது பறவை என்பது அதற்கான தீர்வு, ஆரோக்கியம் அல்லது சுதந்திரம். அப்போ முதல் பறவைய கொல்றது எதை குறிக்குது? முதல் பறவையை கொல்வது என்பது உங்க தற்போதைய பிரச்சனையின் மீதான உங்க கவனத்தை விலக்குவதை குறிக்குது. மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா, பிரச்சனைக்கே தங்களோட முழு கவனத்தையும் கொடுத்து அதை பெருசாக்குறாங்க. இங்க ரத்தம் என்பது உணர்வு அல்லது கவனம், அதாவது அட்டென்ஷன். ஓ, அப்ப ரத்தத்தை எடுக்கிறதுனா உங்க கவனத்தை பிரச்சனையிலிருந்து முற்றிலுமா எடுத்துடுறீங்க. அதாவது அந்த பிரச்சனையை உணவின்றி பட்னி போட்டுக் கொள்றீங்க. அதாவது ரத்தம் இல்லாம ஒரு உயிர் எப்படி வாழ முடியாதோ அதே போல நம்ம கவனம் கொடுக்காம ஒரு பிரச்சனையால நீடிக்க முடியாதுங்கிறீங்க. ஆஹா, அப்படியானால் 2வது பறவையை ரத்தத்துல தோப்பது என்பது நம்ம முழு கவனத்தையும் தீர்வின் மீது வைப்பதுன்னு அர்த்தமா?
ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க கவனத்தை, அதாவது ரத்தத்தை நீங்க அடைய விரும்புற தீர்வின் மீது செலுத்துறீங்க. இப்போ அந்த தீர்வு உயிருள்ள ஒரு யதார்த்தமா உங்க பிரக்ஞையில மாறுது. அத வானத்துல பறக்க விடுறது. அத வானத்துல பறக்க விடுறது அப்படிங்கிறது அந்த தீர்வு நடந்துடுச்சு என்ற முழுமையான நம்பிக்கையோட அதை விடுவிப்பது. அது தானாகவே உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத செய்யறதுக்கு எந்த அளவிலான நம்பிக்கை நமக்கு தேவைப்படும்? நெவில் கடுகு விதை அளவிலான நம்பிக்கைய பற்றி குறிப்பிடுறாரே. கடுகு விதைனா அது மிகச் சிறிய நம்பிக்கைன்னு தானே நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். இங்கதான் நெவில் நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையையும் மாத்துறாரு. கடுகு விதை அளவிலான நம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கையோட அளவை குறிப்பதல்ல, அதோட பரிசுத்த தன்மையே, அதாவது பியூரிட்டியே குறிக்குது. பியூரிட்டி, அதாவது கலப்படம் இல்லாத நம்பிக்கை. ஆமா, ஒரு கடுகு விதைக்குத்தான் ஒரு கடுகு விதை என்பது மட்டுமே தெரியும். அது தன்னை ஒரு மாமரமாகவோ அல்லது வேப்ப மரமாகவோ நினைச்சு சந்தேகம் கொள்வதில்லை. அது கடுகு விதையா மட்டுமே தன்னை உணருது. ஆமா, அதுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதே போல உங்க இலக்கின் மீது உங்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லாத முழுமையான ஆப்சல்யூட் ஏகாகிர சிந்தனை இருக்கணும். நீங்க அடைய விரும்புற நிலையை தவிர வேற எதை பற்றியும் உங்க மன சிந்திக்க கூடாது. அதாவது நம்பிக்கை சிறிதோ பெரிதோ, அதுல எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது. சரி, இந்த நிலைய அடையலதுக்கு, அதாவது நம்ம இலக்க மனதுக்குள்ள ஆழமா விதைப்பதற்கு நெவில் ஏதேனும் நடைமுறை பயிற்சி சொல்றாரா? மேரியன் கதையை அவர் எப்படி இதுக்கு பயன்படுத்துறாரு? மேரி இன்னொருவரின் துணையின்றி தூய ஆவியால் கர்ப்பமுற்ற கதை இருக்கு இல்லையா, இதை இம்மாக்குலேட் கன்செப்ஷன் சொல்லுவாங்க. இது உண்மையில மனிதன் தனக்குத்தானே ஒரு புதிய ஆசையை அல்லது இலக்கை மனசுல விதைத்துக் கொள்வதை குறிக்குதுன்னு நெவில் சொல்றாரு. தனக்குத்தானே விதைத்துக் கொள்வதா? ஆமா, இத செல்ஃப் இம்ப்ரெக்னேஷன்னு கூழ்றாரு. இத நடைமுறையில எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அருமையான மனப்பயிற்சியை சொல்றாரு. அது என்ன பயிற்சி? ஒரு இலக்கை நாமே எப்படி நமக்குள்ள விதைத்துக் கொள்வது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க அடைய விரும்புற ஒரு இலக்கு நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களோட மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் உங்ககிட்ட எப்படி பேசுவார்? எவ்வளோ மகிழ்ச்சியா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவார்? கண்டிப்பா ரொம்ப உற்சாகமா பேசுவார். ஆமா, அமைதியா ஓரிடத்துல அமர்ந்து புற உலக தொடர்புகளை துண்டித்து விட்டு, அதாவது கண்களை மூடிக்கிட்டு அந்த நண்பரின் குரலை உங்க மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு கேளுங்க. அவர் உங்ககிட்ட நீ நினைத்தது போலவே எல்லாம் நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றது போல கற்பனை செய்யுங்க. ஓ, அந்த குரலை மனசுக்குள்ள கேட்கணும். அந்த நண்பரின் குரலை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நிம்மதியான உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் உங்க கற்பனையை நிஜமாக்கும் வித்தை. அந்த வினாடியில உங்க இலக்க உங்க மனசுக்குள்ள கருவாகிடுச்சு. இதுதான் அந்த சபாத் நிலை. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. வெளியிலிருந்து எந்த ஒரு நபரையும் சூழ்நிலையையும் நாம சாராம, நம்ம கற்பனையின் மூலமாகவே ஒரு புதிய யதார்த்தத்தை நமக்குள்ள விதைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மகத்தான உணர்வு. நிச்சயமா. நண்பரின் குரலை கேட்கிற மாதிரி கற்பனை செய்யறது நம்ம மூளையே எளிதா நம்ப வைக்கிற ஒரு தந்திரம். உண்மையிலே இது இந்த பழைய கதைகளை முற்றிலும் புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, இது எந்த மதம் சார்ந்த விஷயமும் கிடையாது. இது மனித மனதோட நரம்பியல் மற்றும் உளவியல் செயல்பாட்டை பற்றியது. நீங்க ஆசைப்படுற அனைத்தையும் அடைவதற்கான சக்தி உங்களுக்குள்ளேயே, உங்க விழிப்புணர்வுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதத்தான் இந்த அத்தனை கதைகளும் வெவ்வேறு ரூபங்கள்ல சொல்லுது. மிக அருமையா சொன்னீங்க. இந்த உரையாடலின் மூலமா நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நம்ம விழிப்புணர்வு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம உணர்வு தான் ஆசைய நிஜமாக்குற பாலம். அப்புறம் பிரச்சனையின் மீதான கவனத்தை விலக்கிறதன் மூலமா மட்டுமே புதியதை உருவாக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். ஆமா, ஆனா இது முடிப்பதற்கு முன்னாடி நெவில் விடுக்கிற ஒரு இறுதி மற்றும் சற்று ஆபத்தான எச்சரிக்கையை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது பொன் விதி அல்லது கோல்டன் ரூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆபத்தான எச்சரிக்கையா? அது என்ன? உங்க கற்பனைக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற வித்தியாசம்லாம் தெரியாது. நீங்க உங்க பிரக்ஞையில எதை உணர்கிறீர்களோ அதை அது உங்க நிஜமா மாத்தும். இப்போ நீங்க உங்க எதிரிக்கு ஒரு தீங்கு நடக்கணும்னு ஆழமா கற்பனை செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, அப்படி கற்பனை செஞ்சா அந்த தீங்கின் உணர்வை நீங்க உங்க மனசுக்குள்ள உணர்கிறீர்கள். ஆனா விதிப்படி நீங்க உங்களுக்குள்ள எதை உணர்கிறீர்களோ அது உங்க யதார்த்தமா மாறும். ஆக நீங்க மற்றவருக்கு நினைக்கிற தீமை உங்களுடைய விழிப்புணர்வில் பதிவாகி அது உங்க சொந்த வாழ்க்கையிலே ஒரு துயரமா வெடிக்கிற அபாயம் இருக்கு. மை காட், இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அதாவது கற்பனை செய்யறது சுலபம், ஆனா அதோட விளைவுகள் மிக தீவிரமானவை. நாம மற்றவர்களுக்கு என்ன நடக்கணும்னு கற்பனை செஞ்சாலும் அதோட உணர்வை நாம நமக்குள்ள அனுபவிக்கிறதுனால அது நமக்கே நிஜமாகிடுது. ஆக இன்னைக்கு நீங்க உங்க எதிரிக்காக எதை உணர்கிறீர்களோ அது நாளை உங்க சொந்த வாழ்க்கையா மாறலாம். இன்னைக்கு உங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நீங்க எதை உணரப் போறீங்க?
உங்க ஆழமான உணர்வு தான் நாளை நீங்க வாழப்போகும் உலகம். இத சிந்தித்து பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. ஆ